ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் கிடைக்கவே கிடைக்காதுன்ற விஷயத்தையும் கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபாடு பற்றி பெரியவா சொன்னது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுவோம், ஒன்று நடக்கணும், ஆனால் அது நடக்காது. இந்த ஒன்று மட்டும் எனக்கு கிடைச்சா வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துக்காக இயங்குவோம், அது கிடைக்காது. இது நிறைய பேருக்கு, ஏன்னா நம்ம மேலில் படிக்கிறது பேசுகிற நபர்கள்லாம் பார்த்தா சொல்கிற ஒரு விஷயம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் நான் ஒரு எளிமையான விநாயகர் வழிபாடு சொல்லலாம். இது நான் சொல்லலை, பெரியவா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப எளிமையான முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன் விநாயகர் வழிபாடு பண்ணணும்? முதல்ல இவ்வளோ வழிபாடு பண்ணுறோம், மந்திரங்கள் சொல்கிறோம், பூஜைகள்லாம் பண்ணுறோம். அப்படி இருந்தும் கூட விநாயகருக்கு ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, விநாயகர் ஒருத்தர் தான் விகட சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. விநாயகர் விகட சக்கரவர்த்தினா அறிவில் சிறந்தவர். எவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட எளிதில் தீர்க்கக்கூடிய தன்மை விநாயகருக்கு உண்டு. அதனாலதான் தெனாலிராமனை விகட கவின்னுவோம். தெனாலிராமனை அறிவில் யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஆதி தம்பதியான சிவன் பார்வதியோட பையன் அவர். அதே மாதிரி நீங்க சிவ பூஜையிலிருந்து அம்பாள் பூஜையிலிருந்து முருகனுக்கு இருக்கட்டும், நீங்க சைவத்தை தொடணும், அந்த பூஜையை தொடணும் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும்? விநாயகருக்கு முதல்ல பூஜை பண்ணிருக்கணும். அப்படி விநாயகர் ஆதி மூலமா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே பூஜை பண்ணணும் அப்படின்னா கூட விநாயகருக்கு முதல் பூஜை பண்ணணும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தார். இந்த விநாயகருக்கு மனசுல நினைச்சிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாடு, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். அவ்வை பாட்டி விநாயகர் அகவல்னு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. 70 வரி. இந்த 70 வரியும் யோக சூத்திரம் அத்தனையும் அடங்கினது. யோக சூத்திரம்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, யோக முறைகள் இருக்கு இல்லையா, அதுல நிறைய முறைகள் இருக்கு. அதுல ஒரு குரு இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மளால போக முடியாது. தகுந்த குரு வேணும், இல்லைன்னா அது உடம்ப ரொம்ப பாதிச்சிடும். சில விஷயம் நமக்கு ஆப்போசிட்டா மாறிடும். ஆனா இது எதுவுமே பாதிக்காம விநாயகர் ஒருவரை மட்டும் தியானம் பண்ணி அவங்க விநாயகர் மூலமா அட்டமா சித்திகள்னு சொல்ல அத்தனை விஷயத்தையும் உணர்ந்து இந்த உலக மக்கள் இந்த துன்பத்திலேருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் விநாயகர் அகவல். வெறும் 70 வரி தான் இருக்கும். இந்த 70 வரியை சொல்லும் போது அவ்வையை நினைச்சுக்கிட்டு நாம சொன்னா ரெட்டிப்பு பலன்னு பெரியவா சொல்றாங்க. ஏன் விநாயகர் தமிழ்நாட்டுல அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு திரும்புற இடம்லாம் விநாயகர் கோயில் இருக்கும். தமிழ்நாட்டை தாண்டி நான் எத்தனையோ தேசங்கள், பெரியவா சொல்லியிருக்காங்க, எத்தனையோ தேசங்கள் நான் போயிருக்கேன். தேசங்கள்னா வெளிநாடுகள் கிடையாது, மாநிலங்களை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அவ்வளோ விநாயகர் கோயில் கிடையாது இங்க மட்டும். ஏன்னா அவ்வை பாட்டி தனக்கு உரிய அந்த விநாயகரை போற இடம்லாம் பிரதிஷ்டை பண்ணி மக்களோட கஷ்டம் தீர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அறிவுரை சொல்லி வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா விநாயகருக்கு நிறைய சிறப்பு இருந்தா கூட எளியோனுக்கு எளியோன் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய. இப்ப மற்ற கோயிலுக்குலாம் போறீங்கன்னா பூஜை நடந்து பிரசாதம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுக்கு தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா விநாயகரை பொறுத்த அளவுக்கு நீங்க ரொம்ப எளிமையா நம்மளே பூஜை பண்ணிக்கலாம். ஏன்னா மரத்தடியில் இருப்பார், குளத்தங்கரில் இருப்பார், ஆத்தங்கரில் இருப்பார், எங்க வெட்ட வெளியில அது மாதிரி எங்க வேணாலும் இருப்பார். நம்மளே பூஜை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவருக்கு உடைக்கக்கூடிய சிதறு தேங்காய் பாருங்க, அதை பெரிய மனுஷாளுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ரொம்ப எளிமையான நம்மள மாதிரி மக்கள் யார் வேணா எடுத்துக்கலாம். அந்த சிதறு தேங்காய் உடைக்கிறத யார் வேணா எடுத்து சாப்பிடலாம். அதுலயும் குறிப்பா குழந்தைகளுக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா அவர் குழந்தை சாமிங்கிறதால. இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. நம்ம சொல்ற இந்த வழிபாடு எல்லாம் சிம்பிளா இருக்கு, நடக்காதுன்னு நினைச்சிடாரு. அதுக்குதான் இவ்வளவு தூரம் சுத்தி வந்தேன். ஏன்னா விஷயத்த ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்கலாம். எப்பவுமே ஒரு நம்பிக்கையான விஷயத்த சொல்லிட்டு சொல்லும் போதுதான் நீங்க நம்புவீங்க. ஒருத்தர் ஒரு சகோதரர் நினைக்கிறேன், இல்லை சகோதரியா தெரியல, கற்பகா அப்படின்னு போட்டிருந்தது. அது கற்பகமா இல்லை ஆனா பெண்ணு தெரியல. அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சா. பாம்பு கடிச்சவொடனே டாக்டர் எங்களால் ஆன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அவங்க மட்டும் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்களாம். இந்த மாதிரி எப்படியாச்சும் படைச்சு என் குழந்தைங்களை மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லி என் பிரார்த்தனையை விநாயகர் தீர்த்து வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா விநாயகர் வழிபாடு அப்படிப்பட்டது. நீங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா நடத்தி வைக்கக்கூடாது. இந்த விநாயகர் வழிபாட்டில் இப்போ நான் ஒரு எளிமையான வழி சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்ல. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரு நம்பிக்கையோட சொல்லணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காஷிப முனிவர் அதிதி இவங்க 2 பேரும் தெரியுமா? தெரியும், நிறைய பேருக்கு. காஷிப முனிவர் நிறைய சோத்திரங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப உயர்வானவர். அந்த முனிவர் அவரோட பசங்க தான் தேவர்களும், அவரோட பசங்க தான் அசுரர்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இவர் என்ன பண்ணுவார், தினமும் பண்ணுவார். ஒரு நாள் இவங்க மனைவி கவனிக்கிறாங்க. என்ன கவனிக்கிறாங்கன்னா, இவர் தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயம் ஆகிற அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது போய் ரொம்ப பசுமையா இருக்கக்கூடிய அருகம்புல்ல பறிச்சுட்டு என்ன பண்ணுவார், விநாயகருக்கு அந்த அருகம்புல்ல வச்சு அர்ச்சனை பண்ணுவார். அது ஒரு நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவார். அவருக்கு 1000 சகஸ்ரநாமம் இருக்கு. அதுக்கு பொருள்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப உயர்வானது. அதுல ஒரு 16 நாமம் நம்ம சொன்னா கூட போதும். நம்மளே நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறோம். 16 நாமம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். இப்படி பண்ணிட்டு இருக்கதா இவங்க மனைவி பாக்குறாங்க.
பார்த்துட்டு ஏங்க எவ்வளவோ உலகத்தில் உயர்வான பொருள் இருக்குது. அது அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரையோட தரையாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் அதில் சிறப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பசுமாடு சாப்பிடும், ஆடு சாப்பிடும் பார்த்துருக்குறேன். இதை போய் வச்சு பூஜை பண்ணுறீங்களே அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி இருக்கு இல்லையா, அந்த விநாயகர் விக்கிரகத்திலேருந்து ஒரு அருகம்புல் எடுத்து கையில் கொடுத்து நீ மேலே போய் இந்திரலோகத்துக்கு போய் உன் பசங்கள்கிட்ட இதுக்கு இணையான ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விடுவார். இவங்களும் மேலே இந்திரலோகம் போனதும் இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாமா என்ன விஷயமா வந்திருக்கிற அப்படின்னு அப்பா சொல்லுவார். அப்பா வந்து இந்த அருகம்புல்லுக்கு இணையான ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னார். பண்ணதும் ஏமா அப்பாவுக்கு இந்த வேலை, இந்த அருகம்புல்லுக்கு என்ன பெரிய இடம் இருந்துற போகுது, ஒரு குண்டுமணி தங்கத்தை வச்சா கூட இதுக்கு இடைக்கு சமமாயிட போகுது, இது தேவையில்லாத வேலைமா, சரி இருந்தாலும் கேட்டிருக்காரே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் ஒரு சின்ன குண்டுமணி அளவு தங்கத்தை கொண்டு வந்து ஒரு தராசுல வச்சு ஒரு பக்கம் அருகம்புல்லை வச்சு வச்சிருக்காங்க. இடம் சமமாவல, அடுத்து வைக்கிறாங்க சமமாவல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பொருளை ஆட் பண்ணிட்டே போறாங்க சமமாவல. அந்த இந்திரலோகத்தில் இருக்க விலை மதிப்புக்கு மிக்க பெரிய பெரிய பொருட்கள், தங்கம், வைரம், வைடூரியம், இது மாதிரி பூமியில கிடைக்காத எத்தனையோ பொருட்கள் இருக்கு. சொர்க்கம் சொல்லக்கூடிய இந்திரலோகத்துல நிறைய இருக்கு. இப்ப கடைசியா இந்திரனோட தலையில இருக்கக்கூடிய அந்த கிரீடம் அதை வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் தான் இந்திரதேவன். ஏன்னா இந்த பூமியோட இடையில சிலர் வந்து பாதி இடம் இருக்குன்னுவாங்க, சிலர் காவாசி இடம் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த கிரீடத்தை கட்டி அந்த இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய தராசுல வைக்கிறார். அப்பவுமே சமமாவில் அருகம்புல் கீழே இருக்கு. உடனே அப்பா சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி கீழே வராங்க, பூமிக்கு வராங்க. அதுக்குள்ள இவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் வந்துருந்து குளிச்சுட்டு வந்து அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. அர்ச்சனை முடிச்ச உடனே என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை அதுக்கு சமமான பொருளே எங்களுக்கு கிடைக்கலன்னதும் அன்னைக்கு அர்ச்சனை பண்ண ஒரு அருகம்புல் எடுத்து கையில் கொடுத்து இதை போய் வச்சு பாருங்கன்னு கொண்டு போய் தராசில் வச்சா ரெண்டுமே சமமாச்சான். இது ஏன் அப்படின்னா விநாயகருக்கு அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப வசதி. ஏன் வசதி அப்படின்னா இந்த விநாயகர் வந்து ஒரு அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன். அவன் என்ன பண்ணுவான்னா எந்த ஆயுதத்தை நம்ம வந்து பிரயோகம் பண்ணாலும் அவன் முன்னாடி வந்து அவனை பார்த்து டார்கெட் பண்ணாலும், பிரயோகம் பண்ணுறதுன்னா அதான் அர்த்தம். அப்படி பண்ணாலும் அவன் அனலாசுரன் இல்லையா, அவன் அனல்னால அதை எரிச்சிருவான். இதை வந்து இந்திரர்கள் எவ்வளவோ போராடி பார்த்து இந்திராதி இந்திரர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ கணபதிகிட்ட தான் இதுக்கு வழி இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட போங்கன்னு பரமேஸ்வரன் அனுப்பிச்சு விட்டுவார். நேராக விநாயகர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அவன் வந்து அதை வந்து பொசிக்கிறான், எங்களால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவனோட அட்டூழியமும் தாங்க முடியல, ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னதும் அவர் நேராக போய் என்ன பண்ணுவார்னா அவன் இருக்கிற ஒரு இடத்த அப்படியே வட்டமாக பேத்து தூக்கி வாய்க்குள்ளே போட்டுருவார். இப்போ வயிற்றுக்குள்ளே போனது அனல் தாங்க முடியாது. அனல் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். அவங்க கங்கை நீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு பொருளா பாரிஜாதம் அப்படி ஒண்ணு இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாததுன்னு சொல்லி நம்ம நிறைய வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப உயர்வானதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப காஷிப முனிவர் தான் சொன்னாராம், அருகம்புல்லுக்கு வந்து எவ்வளவு பெரிய உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லி அருகம்புல்லால ஃபர்ஸ்ட் அவர் தான் அர்ச்சனை பண்ணுவார். அவர் என்ன பண்ணா அருகம்புல்ல விநாயகரோட சிரசுன்னு சொல்லக்கூடிய தலையில வச்சதும் அப்படியே வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த அனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷமானாரா. அதனாலதான் அருகம்புல் யார் வச்சாலும் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கதா சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கு. இது உண்மை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், இப்போ நடக்கல சார் எனக்கு இது நடத்தி கொடுங்க, இல்லை ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு நடக்கல அப்படின்னு விட்டுருவாங்க. அதில் வந்து தப்பான விஷயம் அது. ஒருத்தன் ஒரு கஷ்டத்துக்கு போய் ஒரு கோயிலுக்கு போயிருக்கான், சாமி கும்பிட்றான், வாய் விட்டு சாமி கும்பிட்றத பார்த்து கோயில் குருக்கள் சொல்லியிருக்காருப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, பெருமாள் விக்கிரகம் ஒன்று வாங்கிக்க, துளசியால தினமும் அவருக்கு நீ அர்ச்சனை பண்ணு, பெருமாள் வந்து ஒரு கஷ்டத்தை தீர்த்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் சொன்னோன்னே நேராக கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன பெருமாள் விக்கிரகம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவருக்கு முறையா பூஜை பண்ற மாதிரி துளசியால அர்ச்சனை பண்றான். நெய்வேத்தியம் எல்லாமே வைக்கிறான், பால் பழம், அவர் பலகாரம்லாம் பிடிக்கும் எல்லாம் வச்சு ஒரு 20 நாள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 21 நாள் பண்ணுப்பான்னு இருக்கும். அவர் சொன்ன உடனே இவன் 21 நாள் பண்ணி பார்த்துருக்கான், நடக்கல. நேராக போய் அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். நீங்க சொன்ன மாதிரி நான் 21 நாள் செஞ்சேன், பெருமாள் என் கஷ்டத்தையும் தீக்கல, ஒன்றும் தீக்கல, அவருக்கு பால் பழம் வாங்கின கஷ்டம் எனக்கு கடன் தான், இந்த செலவு வாங்கினது எனக்கு வேஸ்ட்டு, என்னோட நேரம் தான் வேஸ்ட்டாக போச்சு, போயா நீயும் பூஜையும் சொல்லி அவரை திட்டிட்டு வெளில வரும்போது இன்னும் ஒரு சிவாச்சாரியர் வேறு. அப்படி பார்த்தானே அவர் என்ன விஷயம் பண்ணது, இந்த மாதிரி அவன் கஷ்டத்தை சொல்கிறான். நீ எதுக்கும் முருகனை ஒரு தடவை வழிபாடு பண்ணி பாருன்னு மறுபடியும் போகிறான். அதே கடைக்கு போகிறான், ஒரு முருகன் விக்கிரகம் வாங்குறான். அதனால் அந்த முருகனுக்கு வழிபாட்டு முறை இருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறான். அவருக்கு பிடிச்ச சில இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பதார்த்தங்கள்லாம் இப்போ வாங்கிட்டு வந்ததை பிரித்து வச்சுட்டு என்ன பண்ணுறான், ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிடலான்னு உட்காரும்போது பார்த்தா முருகன் சிலை பக்கத்துலேயே என்ன பண்ணுன்னா அந்த பெருமாள் சிலையும் இருக்குது. அவனுக்கு கடுப்பு, நமக்கு எதுவுமே வரம் கொடுக்காத இவருக்கு எதுக்கு இந்த பதார்த்தத்தெல்லாம் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு துணி எடுத்து பெருமாளோட கண்ணை கட்டுறான். நம்ம என்னென்ன பதார்த்தம் வைக்கிறோன்னு ஒரு பார்க்கக்கூடாது, நம்ம வத்தி கொளுத்தி வச்சிருக்கோம் அந்த வாசனை அவருக்கு போகக்கூடாதுன்னு மூக்கை கட்டுறான். நம்ம வச்சிருக்க பதார்த்தத்தெல்லாம் அவர் தெரிஞ்சும் தெரியாமல் கூட தின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை கட்டுவான். கட்டிட்டு திரும்பி பார்த்தோன்னே பெருமாள் நிற்பார். உடனே அவனுக்கு கோவம் வந்துடும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சாமி கும்பிட்டப்பெல்லாம் வரல, இன்னைக்கு நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னதும்
உடனே வந்திருக்க பத்தியா அதுதான். அப்போ பெருமாள் சொன்னாராம், இத்தனை நாள் இது விக்கிரகம் நினச்சி பூஜை பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு தான் இதில் உள்ள பெருமாள் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த பதார்த்தத்தெல்லாம் பார்த்துருவாருன்னு என் கண்ணை கட்டினேன், இதெல்லாம் சுவாசிச்சிருன்னு சொல்லி என் மூக்கை கட்டினேன், தின்னிடக்கூடாதுன்னு வாயை கட்டினேன், இப்போதான் இந்த விக்கிரகத்துக்குள்ள பெருமாள் இருக்காரு நீ நம்பின இந்த செகண்ட் தான், அதனால தான் நேரில் வந்தனாராம். இது மாதிரி நம்ம எத்தனை நாள் பூஜை பண்ணுறோங்கிறதுல விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக பூஜை பண்ணி கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்பிக்கை வேணும். எந்த வழிபாடும் இறை வழிபாடும் நம்பிக்கை வேணும். இதில் திருவள்ளுவர் அழகா ஒன்று சொல்லியிருப்பார், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஊழ்வினை நம்மளோட கர்மானால தெய்வமே மனமிறங்கி அந்த விஷயத்த கொடுக்காதுன்னா கூட நம்ம விடக்கூடாது. நம்ம உடலை வருத்தி மறுபடியும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இறைவன் வந்து அதுக்கு செவிசாச்சே தீர்வார் அப்படிங்கிறது அந்த குறளோட அர்த்தம். அது ரொம்ப சிம்பிளான வழிபாடு, ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும். கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய வழிபாடு தான். அருகம்புல் ஒரு குறைஞ்சது ஒரு 11 இல்லை 21, அதுக்கு கம்மியாக கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எப்போவுமே விநாயகருக்கு 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 21 அருகம்புல் வீட்லேயே பண்ணலாம். கோயிலுக்கு தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆண் பெண் யார் வேணால் செய்யும். அருகம்புல் எடுத்து விநாயகர் படம் இருந்தால் படம், விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம், என்ன வச்சிருக்கீங்களோ படம் இருந்தால் ஒன்று சிம்பிளாக அழகாக ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த கையில் இந்த அருகம்புல்லை எடுத்துக்கிட்டு காலையில் மத்தியானம் சாயந்தரம் எப்போ வேணால் செய்யலாம். எந்த டைம்னு கேட்டுறாதீங்க, எத்தனை நாள்னு கேட்காதீங்க, யார் செய்யணும், இது யார் வேணால் செய்யலாம். அருகம்புல் கொஞ்சமாக உங்களுக்கு முடிஞ்ச நெய்வேத்தியம் எது வேணாலும், எதுவுமே இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஒரு கொழுக்கட்டை பண்ண முடிஞ்சா சந்தோஷம், பண்ண முடியலன்னா நீங்கள் அன்றைக்கி சாப்பாடு என்ன பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. இந்த அருகம்புல் எடுத்துகிட்டு ஓம் மகா கணபதி நமக, ஓம் மகா கணபதி நமக, ஓம் மகா கணபதி நமக, இல்லை நீங்கள் வந்து ஓம் பிள்ளையாரப்பா நமகன்னு சொன்னாலும் சரி, ஓம் கணபதியே நமகன்னு சொன்னாலும் சரி, இல்லை பிள்ளையாரப்பா போற்றின்னு சொன்னால் கூட உங்களுக்கு என்ன வருதோ இதுதான் மந்திரம்னு கிடையாது. நாம் எதை சொல்கிறோமோ எந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்லணுமோ அதுதான் மந்திரம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. விநாயகரை பொறுத்த அளவுக்கு இந்த மந்திரத்தை தான் சொல்லணும், அந்த மந்திரத்தை. இதில் என்னோட தனிப்பட்ட அனுபவம் 2 இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். இப்படி அருகம்புல்ல ஒரு 11 இல்லை 21 போட்டுட்டு இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு பணம் வாங்க போகணும், இல்லை யார்ட்டாவது கடன் கேட்க போகிறீங்க, யாராவது ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போகிறீங்க, இல்லை தொழில் சம்மந்தமாக ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா அர்ச்சனை பண்ணதுலேருந்து ஒரு அருகம்புல் எடுத்து பைக்குள்ளே வச்சுக்குவோம். ஆணாக இருக்கும்போது பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பெண்களாக இருக்கும்போது வெளில போகிறீங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு முக்கியமான நபரை பார்க்கறதுக்கோ ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது தான் வச்சுக்கணும்னு கிடையாது, எப்பவுமே கூட வச்சுக்கலாம். கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கர்மத்தில் பெரும் பகுதி உங்களை எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் இதை தடுத்து நிறுத்தும். இதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஏன்னா மேலே ஏன் அருகம்புல் கதை சொன்னேன் அப்படின்னா, அந்த அருகம்புல்லுக்கு இணையான, அதுவும் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண அந்த அருகம்புல்லுக்கு இணையான சக்தி உடைய பொருளே கிடையாது. நான் வந்து 2009 16 வரைக்கும் சென்னையில் இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஐயா வந்து விபூதி கூட அருகம்புல்லோட அந்த பொடியை வந்து கலந்து யாராவது ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா ஒரு தண்ணியில் போட்டு சாப்பிட சொல்லுவார். நான் பார்த்துருக்கேன். இப்போ சுத்தமான விபூதியே கிடைக்கிறது இல்லை, அருகம்புல் பொடிக்கு என்ன பண்ணுறது? இப்போ நம்மளே பண்ணலாம். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த விநாயகரோட விக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ண அந்த அருகம்புல், இல்லைனா கோவிலில் மாலையாக போட்ட அந்த அருகம்புல்லை வாங்கிட்டு வந்து வீட்லேயே அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு நம்ம 1/4 டீஸ்பூன் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த டீ தூளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுருப்போமே, அந்த ஸ்பூன் மஞ்சள் தூளுக்குலாம் வச்சுருப்போம், அந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணியில் குடிக்கலாம். இது வந்து தப்பே கிடையாது. இது வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா விநாயகரோட அனுகிரகத்தால் உடனே குணமாயிடுவாங்க. இதை என் கண் கூட பார்த்துருக்கேன். கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிற விஷயத்த கிடைக்க வைக்கக்கூடிய வழி என்ன? முதல்ல நான் வந்து ஒரு விநாயகர் வழிபாடு சொல்லிட்டேன். இப்போ இந்த விநாயகர் வழிபாடு அருகம்புல்லால சொல்லியிருக்கேன் ஐயா. இதில் கூடுதலாக இன்னொன்று சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, இதே காசிப முனிவர் ஏற்றின காரிய சித்தி மாலை அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த காரிய சித்தி மாலை 8 பாடல் இருக்கும். இந்த 8 பாடல்லையும் 3ஆவதா ஒரு பாட்டு. அந்த 3ஆவது பாட்டு என்ன, நானே படிச்சும் காட்டுறேன். இவங்க 8 பாட்டையும் சொன்னால் 100% ரொம்ப நல்லது. இப்படி முடியாட்டி, இங்கே பாருங்க, இது முடியாமல் எனக்கு முடியல அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் மட்டும்தான், எல்லா நேரமும் இதை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் எப்பயுமே பயன்படுத்தாதீங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து அது கூடவே கூடாதுங்கிறது. இல்லை ரொம்ப முடியல எனக்கு வந்து அவ்வளோ நேரம், ஏன்னா ஒரு இதை சொல்கிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நேரம் கூட முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 3ஆவது பாட்டு படித்து காட்டுறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுழல்வாழ் பதிகம் உறச் செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். இந்த என்ன சொல்லுது இந்த பாட்டு அப்படின்னா, இடர்கள்னா துன்பங்கள்லாம்
ஒரு பஞ்சு நெருப்புல விழுந்த மாதிரி எப்படி பொசுங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, தொடரும் உயிர்கள் எவனொருளால் சுழல்வாழ் பதியும் முறை செய்யும் கடவுள் முதல்வோருக்கு ஊரின்றி, அதாவது கடவுளோட பெரிய பெரிய கடவுளோட துணையெல்லாம் கூட இல்லாம யாரோட துணையால அவங்களுக்கு உட்பட யாருக்கு கர்மம் எல்லாம் முடிவு, கர்மம்னா கர்மாவிலேருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாம் முடிவுனா கணபதியோட துணை இருந்தா முடியும், அவன் அருள் இருந்தா நடக்கும்ன்றாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நீங்கள் படிங்க. என்னோட தனிப்பட்ட இது ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து தான் படிக்கணும். முடியாத ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா இந்த 3வது பாட்டை திரும்ப திரும்ப சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு இது, அவ்வளோதான். காசிப முனிவர் இயற்றிய இந்த காரியசித்தி மாலை பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கறக்குமோ, சந்த மறை ஆகம கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இதை நான் டெய்லி சொல்கிற பாட்டு தான். ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது அது எனக்கே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகும். இது தப்பாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, எனக்கு தமிழ் படிக்க வரல, எனக்கு சரி வர உச்சரிப்பு வரல, அப்படிலாம் கவலையப்படாதீங்க. மந்திரமோ ஸ்லோகமோ தப்பாக படிக்கிறீங்கன்னு இறைவன் ஒரு நாளும் உங்களை நிந்திக்க போகிறது கிடையாது. எந்த அளவுக்கு அன்போட படிக்கிறீங்கிறதுலாம் விஷயம் இருக்குது. அந்த 2வது வழிபாடு என்ன அப்படின்னா, தினமும் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி முடித்ததும் நீங்கள் விநாயகர் அகவல் ஒரு தடவை, காரிய சித்தி மாலை ஒரு தடவை. இது கஷ்டம் குறைவாக இருக்குது, ஒரு சாதாரணமான பிரச்சனை ஏதோ ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் காலையிலையோ இல்லை மத்தியானமோ சாயந்தரமோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் போதும். ஒரு பிரச்சனை ரொம்ப வீரியமாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப சீக்கிரம் தீரணும்னா காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அந்த குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகுவீங்களா, அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிக்கிங்க, அவ்வளோதான். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கை காலை கழுவிட்டு அதே மாதிரி ஒரு தடவை அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணால் போதும். 2 தடவையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ண முடியாதுன்னா சரியாக பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் அருகம்புல் வாங்கி கொடுத்துட்டு அங்கே விநாயகர் அகவல் சொல்லி காரிய சித்தி மாலை சொல்லி அதுக்கப்புறம் ஔவைய மனசில் நினச்சி உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு ஒரு சிதறு தேங்காய் போடுங்க. இந்த சிதறு தேங்காய்க்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. இந்த சிதறு தேங்காய் போடுற வழிபாட்டை மறக்கக்கூடாது. பெண்கள் போடலாமான தாராளமாக போடலாம். ஒருவேளை உங்களுக்கு மனசு உறுத்தலாக இருக்குன்னா வேற யார்ட்டையோ கொடுத்து போட சொல்லுங்க. வேற யாராவது போட்டால் அவங்களுக்கு பலன் போயிடுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம பூஜைக்கான பொருள்லாம் வாங்குறோம், அர்ச்சனை பண்ண சொல்லி கோயில் குருக்கள்கிட்ட கொடுக்குறோம், அர்ச்சனை பண்ண பலன்லாம் அவருக்கு போயிடுமா அப்படிலாம் போகாது. நீங்கள் ஒருவேளை பெண்கள் போடுறதுல எனக்கு நம்பிக்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அது ஒரு நம்பிக்கை, அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னா வேற யார்ட்டையா கொடுத்து போட சொல்லுங்க, இல்லை நீங்களே போடலாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் சிதறு தேங்காய் போடக்கூடாது. இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை 3 முறையாக பயன்படுத்தினா போதும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணணும், இதை மறந்துடக்கூடாது. 2வது விநாயகர் அகவலும் காரிய சித்தி மாலையும் படிக்கணும். 3வது சிதறு தேங்காய் போகணும். இந்த சிதறு தேங்காய்க்கு ஒரு ஆகச்சிறந்த சக்தி உண்டு. எப்படிப்பட்ட நடக்க முடியாத விஷயத்தையும் நடத்தி காட்டும். ஒரு சகோதரி நமக்கு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, நீங்கள் சொன்ன விநாயகர் வழிபாடு பண்ணோம், அதாவது சிதறு தேங்காய் போட்டு வழிபாடு, தேங்காய் வழிபாடுன்னு போட்டிருந்தாங்க. அவங்க அண்ணனுக்கு 41 வயசு என்னமோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 7 டேஸில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அவங்களோட குலதெய்வம் கோயிலில் கல்யாணம் நடந்ததாக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா விநாயகருக்கு சிதறு தேங்காய் போடுறது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஏன் சிதறு தேங்காய் போடணும்? இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இந்த சிதறு தேங்காய்க்கு அப்படி என்ன சக்தி இருக்குது. ஒரு 3 அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் தன்னோட தேரில் ஏறி புறப்படுறார். ஆனால் அவர் என்னென்னா ஒரு அவசரத்தில் கிளம்பிட்டார். அவர் அவசரத்துலாம் கிளம்பியிருக்க மாட்டார், கதை அப்படி சொல்லுவாங்க. அவர் விநாயகருக்கு இப்படி ஒரு முறை இருக்குது, அதை அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும், விநாயகரோட வழிபாட்டில் சில முறைகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பார். போகும்போது விநாயகர் பூஜை பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறார், தேர் எடுத்துருவார், தேர் அடிச்சு முறிஞ்சிடும். மறுபடியும் சரி பண்ணுவார், மறுபடியும் முடியும், மறுபடியும் சரி பண்ணுவார், மறுபடியும் முடியும். ஒரு 5 அடி கூட தள்ளி போயிருக்காது, அதுக்குள்ளே அப்படியே ஆகும். உடனே விநாயகரை கூப்பிடுவார். விநாயகர் எனக்கு இந்த தேர் அச்சை சரி பண்ணி கொடுங்க. நானும் அவர் விநாயகர் சரி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு இதுக்கு காணிக்கை வேணும் அப்படின்னு கேட்பார். என்ன காணிக்கை வேணும்? உங்கள் தலையை கொடுங்கன்றோம். சிவபெருமானோட தலையை கொடுத்தா என்ன ஆகும்? உலகமே ஸ்தம்பிச்சிடும். சரி அவ்வளோதானே, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவரோட அம்சமான, அதனால தான் தேங்காய்க்கு குருமி இருக்குது, 3 கண் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது சிவபெருமானோட தலைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தேங்காயை எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்டதும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டது சிவபெருமான்னு சொல்லுவாங்க. அதனால சிவபெருமானுக்கு உரிய அந்த தேங்காயை, விநாயகருக்கு பிடிச்ச அந்த தேங்காயை நம்ம சிதறு தேங்காயாக போட்டு வழிபாட்டு எந்த வழிபாடை நம்ம பண்ணாலும் நடக்கும். சிலருக்கு ஒரு சில நாட்கள்லேயே நடக்கலாம், சிலருக்கு நாட்கள் ஆகலாம். இப்போ நீங்கள் நாள்னு எடுத்துக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 11, மத்தியமமாக 21, அதிகபடியமாக 48 நாள். இது எல்லாருக்குமே பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிதறு தேங்காய் போடுறது. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திங்கக்கிழமை நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை வாரத்தில் 7 நாள் எந்த நாள் வேணால் பண்ணலாம்.
இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே கூட பண்ணலாம். கோயில் போக முடியல, விநாயகர் படத்துக்கு முன்னாடி அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அர்ச்சனை முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட வேண்டுதல் வைக்கிறப்ப நீங்கள் வந்து விநாயகர் கோவில் படிக்கணும், காரிய சித்தி மாலை படிக்கணும், ஒரு சிதறு தேங்காய் போடணும். எல்லா நாளும் போட முடியலான்ட்டு கூட திங்கக்கிழமை ஒரு நாள் ஆண்கள் போட்டால் போதும். பெண்களை பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போடுறப்ப அவையை மனசில் நினச்சிக்கணும். அவைகிட்டையும் உங்களோட கோரிக்கையை சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ எல்லாரும் சந்தோஷமான நிலைக்கு வரணும்னு நினச்சி அவை சொன்னது தான் விநாயகர் அகவல். அந்த உன்னதமான பாட்டில் நம்மளோட கவலைகள் கஷ்டங்களை மறக்க வைக்கக்கூடிய யோக முறைகள் நிறையா இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் எளிமையாக அடையக்கூடிய சித்த நிலைகள் நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு இறைவனை சரணடைகிறதுக்கும் சில முறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் விநாயகர் அகவல் அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ அதை தினமும் சொல்லணுங்கிறது பெரியவாவோட வாக்கு. அதை சொன்னால் தீராத கஷ்டமே இல்லைங்கிறதும் பெரியவாவோட வாக்கு. அதனால் நான் சொல்லலை, இதை சும்மா வெறுமனே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. விநாயகர் அகவல் பண்ணாத அதிசயமே கிடையாது. விநாயகர் பண்ணாத அதிசயமே கிடையாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.